அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம ரம்ஜான் சிறப்பு நிகழ்ச்சிக்கு நம்ம மெக்கா தான் பார்க்க போகிறோம். மெக்காவில் இருக்க காபா, அந்த காபாவுடைய சிறப்புகள் என்ன, அந்த காபாவுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு ஜம்ஜம் கிணறு அது எப்படி உருவாச்சு, அதனுடைய சிறப்புகள் என்ன, எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க பதிவுக்கு போகலாம். சவுதியில் இருக்க இந்த மெக்காவை காபா, அந்த காபா வந்து புனித ஸ்தலமாக இஸ்லாமியர்கள் வந்து கருதுகிறாங்க. நம்ம எப்படி காசிக்கு போகிறோமோ அதே மாதிரி அவங்க வந்து புனித யாத்திரையாக இந்த மெக்காவுக்கு போகிறாங்க. மெக்கானாலே ஃபஸ்ட்டு அடையாளம் இந்த கூண்டு, பச்சை கலரில் இருக்கிற இந்த கூண்டு. எப்போவுமே வந்து முஸ்லீம்களுடைய அவங்களுடைய அடையாளம் வந்து க்ரீன் லெட்டர்ஸ் தான் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த மசூதினாலும் ஒரு க்ரீன் கலரில் தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து மொத இந்த மெக்காவில் வந்து ஆரம்பித்ததே, இந்த தொழுகையை ஆரம்பித்து வைத்ததே வந்து இப்ராஹிம், அவருடைய மகன் இஸ்மாயில், 2 பேர் தான் இவங்க ஆரம்பித்து வச்சாங்க இந்த தொழுகை. அப்போல்லாம் இது பெரிய பாலைவனம், அது இல்லாமல் சுற்றி மலைகள் தான் இருக்கும் இந்த இடத்துல. அப்போ யோசிச்சு பாருங்கள், சின்னதாக கல் கட்டடம் மாதிரி ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டெவலப் ஆகி, ஏன்னா இந்த பாலைவனத்தில் கட்டினாலும் நிறைய பேர் வந்து தொழுகை பண்ண வர்றதுக்கு மக்கள் தொகை இருக்கணும். மக்கள் தொகையும் அங்கே கம்மி. அப்போல்லாம் அவங்க வாழ்ந்த காலத்தில் 500 பேர் மேலே இருந்ததே பெரிய விஷயம். இன்னொன்று, அந்த இடத்துல வந்து தொழுகை நடத்துகின்ற பொழுது மக்கள் வாழணும்னா அங்கே தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணி வந்து இருந்தால் தான் அங்கே மெயினாக வந்து எல்லாமே இருக்க முடியும். தண்ணி வந்து உயிர் நாடி இல்லையா, எல்லாருடைய ஒரு சேர்ந்த ஒரு கூட்டு அமைப்பு தான் இந்த காபா, அந்த மெக்கா சொல்லுவாங்க. அதை தான் நான் பேசிக்காக இதை சொல்ல வரேன். இந்த இடத்துல ஜம்ஜம் கிணறு எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த மெக்கா புனித யாத்திரை ரொம்ப அருமையான ஒரு இடம். இந்த இடம் இது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த உள்ள அதுக்கப்புறம் அதாவது இப்ராஹிம், அவருடைய இப்ராஹிம் வந்து இறை தூதர், வந்து அல்லாஹ்வுடைய இறை தூதர். அவருக்கு அப்புறம் அவர் பிள்ளைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் முகமது நபியால் தான் இது பாதுகாக்கப்பட்டது. முத அது எப்படி இருந்ததுன்னா கருங்கல்லால் மட்டும் சுற்றி 4 பக்கம் கட்டி அதை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணுமேனு இன்னும் கொஞ்சம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தேவையானது, ஏன்னா நம்ம வந்து எப்படி வந்து கடவுளுக்கு வஸ்திரம் போடுறோமோ, நம்ம போகிறோம்ல புது ஆடைகள் கட்டுறோமோ, லிங்கத்துக்கு நம்ம வஸ்திரம் போடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இவங்க கருவறையாக நீங்கள் நினச்சிக்கணும். இந்த காபா வந்து கருவறை, அந்த இடத்துல இருக்கிற ஒரு கருவறை. அந்த கருவறைக்கு வந்து அந்த இடத்து அவங்களுக்கு அதை வந்து பெரிய ஒரு துணியால் வந்து நிறைய கலர்ஸ் மாறி வந்திருக்கு. பச்சை, மஞ்சள், நிறைய கலர் மாறி வந்து கடைசியில் கருப்பு துணியால் வேயப்பட்ட ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போர்வை மாதிரி இருக்கும், கம்பளி மாதிரி இருக்கும். அதால் தான் அதை மூடி வச்சுருக்கிறாங்க இந்த மெக்கா. அவ்வளோ புனிதத்தன்மை நிறைந்த இந்த மெக்காவில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வரணும்னா அந்த தண்ணி எப்படி வந்துச்சு, தண்ணிக்கு பேர் ஜம்ஜம்னு நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம். முஸ்லீம் அவங்க வந்து ஜம்ஜம்னு கடை பேர் வச்சுருப்பாங்க. முதல்ல கூட ஜம்ஜம் கடைன்னு இருக்கும். நான் அந்த ஊரில் இருந்ததுனால சொல்கிறேன். கூடலூர் பெருமாள் கோயிலுக்கு போகிற வேலை ஜம்ஜம் கடை இருக்கும்போது ஜம்ஜம்னா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஜம்ஜம்ன்றது ஒரு நீர் வற்றாத ஒரு கிணறு. எப்படி வந்து நம்ம வந்து சுனை சொல்கிறோம் இல்லையா, அதாவது வற்றாத சுனை வந்துக்கிட்டே இருக்குது. நூபுருக்கு, இங்கே அழகர் கோயில் நூபுரங்களில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குன்னா எத்தனை வருடங்களாக வந்து அது பாட்டு யுகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல இது கிணத்துல தண்ணி அப்படி வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த கிணத்து தண்ணீர் தான் அந்த ஊரே வந்து எல்லாருமே அவங்க பயன்பாட்டுக்கு வச்சுக்கிறாங்கன்னா பாருங்கள். அந்த அளவுக்கு அங்கே இருந்து பெரிய பெரிய போரெல்லாம் போட்டு அந்த ஊர் ஃபுல்லாக வந்து ஜம்ஜம் தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது லைட்டாக இனிப்பாக இருக்கும், அவ்வளோ வந்து அமிர்தமாக இருக்கும் அந்த ஜம்ஜம் தண்ணி. வந்து இந்த காபாவை தொழுதுட்டு சுற்றி இந்த இடத்துல அவங்க தொழுதுட்டு அதுக்கப்புறம் ஜம்ஜம் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அதோடைய புனித யாத்திரையை முடிப்பாங்க. நம்ம ஜம்ஜம் கிணறுடைய வரலாறு பார்ப்போம். ஒரு இடத்துல மக்கள் இருக்கணும்னா அதுக்கு தண்ணி முக்கியம். அந்த தண்ணியை அல்லாஹ் எப்படி உருவாக்குறாரு பாருங்கள். இஸ்மாயில் என்ன பண்ணார், அல்லாஹ்வுடைய வேண்டுதலுக்கு இணங்க தன் மனைவியையும் குழந்தையும் அந்த பாலைவனத்தில் விட்டுறாரு. இப்போ இருக்கிற அந்த காபா, அந்த மெக்கா வந்து சுற்றி பாலைவனம் தான், சுற்றி மலைகள் நிறைந்திருக்கும். அந்த இடத்துல விட்டுட்டு வந்துடுறாரு. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, சரி அல்லாஹ்வினுடைய விருப்பம், அதனால தான் இந்த இடத்துல நம்ம விட்டுட்டு போகிறா சொல்லிட்டு அவங்களும் எதுவுமே சொல்லலை. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து ராமர் சீத்தையை வந்து காட்டுக்குள்ளே வனவாசம் விட்டுட்டு போகிறார்ல, நீங்கள் அதை நினச்சிக்கலாம். ஒவ்வொரு ஆன்மீகத்துக்கும் நிறைய விஷயங்கள் தொடர்பு இருக்கிறதுனால சொல்ல வரேன். இந்த மாதிரி இவங்க விட்டுட்டு போகும்போது அந்த இடத்துல விட்டதுக்கு அப்புறம் தானே லவகுசா வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இவங்க வந்து இப்ராஹினுடைய மனைவி அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு பொருள் எல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே தீர்ந்து போகுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து பசியால் அழுது என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியலை. அந்த மலையிலே வந்து மொத்தம் 7 மலை இருக்கும். அந்த 7 அப்படின்றத திருப்பதி பாருங்கள், 7 மலை சொல்கிறோம்ல, இவங்களும் அப்படித்தான் அந்த 7 மலைக்கு நடுவில் தான் விட்டுட்டு போகிறாங்க.
போகிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 7 மலையை ஏறி ஏறி தண்ணி கிடைக்காதான்னு தேடி தேடி அலையிறாங்க அந்த இடம் ஃபுல்லாக. அந்த இடத்துல எங்கேயுமே அவங்களுக்கு தண்ணியே கிடைக்கல. ரொம்ப வருத்தப்பட்டு குழந்தை இப்படி அழறானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டவங்க எல்லாமே அல்லாஹ்வினுடைய கருணை தான் நினச்சி அப்படியே அல்லாஹ்வை நினச்சி அப்படியே வந்து அவங்க தொழுகை பண்ணுறாங்க. அப்போது இந்த குழந்தை என்ன பண்ணுது, காலால் என்ன பண்ணுது, ரொம்ப பசி தாங்க முடியாமல் காலால் அந்த பாலைவண்ண அந்த தரையை காலால் அப்படி தட்டுது. அப்படி தட்டி தட்டி அழுகும்போது அந்த இடத்துல இருந்து பீறிட்டு வந்தது தான் இந்த ஜம்ஜம் கிணறு. அந்த இடத்துல இருந்து வந்து தண்ணி அப்படி மோட்ரு பம்பு செட்டில் வரா மாதிரி அப்படி வந்துச்சு அந்த தண்ணி. அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஓ, இதுக்காண்டி தான் நம்ம அல்லாஹ் நம்மளை இங்கே விட்டுட்டு போயிருக்காரு, நம்ம கணவர் வந்து அல்லாஹ் சொன்னாலும் விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு அந்த அவங்க மனைவி நினச்சாங்களாம். ஏற்கனவே அவங்க விட்டுட்டு போகும்போது கூட நீ ஏன் விட்டுட்டு போகிறேன்னு கேட்கவே இல்லை. சீதா தேவி மாதிரி இவங்களும் அமைதியாக இருந்துட்டாங்க பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்குது, அதுக்கு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல இருந்துட்டு இந்த குழந்தைக்கு தண்ணியை கொடுத்து அவங்களே தன்னால் முடிஞ்சிருக்கு பக்கத்தில் இருக்க பெரிய பெரிய கல்லை வச்சு தண்ணி வெளியே ஏறாமல் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த தண்ணியை பாதுகாத்து அதுக்கப்புறம் இவர் வராரு. கணவர் வந்த உடனே இந்த இடத்துல தண்ணி வந்துருச்சு. தன் மனைவியால் அல்லாவால் வர வைக்கப்பட்ட அந்த ஜம்ஜம் அந்த கிணறு வந்து அந்த ஜம்ஜம் அப்படின்னு எப்படி பேர், ஜம்ஜம்னா போதும் போதும்னு அர்த்தமா. அவங்க தண்ணி குடிச்சிட்டு எனக்கு போதும் போதும்னு சொல்லுவாங்களே, அது நிற்காதான், அது ஊற்று எப்படி நிற்கும். அந்த போதும் போதும்ன்றது இந்தியில் வந்து ஜம் ஜம் அப்படின்னு அர்த்தமா. அதனால அது ஜம்ஜம் கிணறு அப்படின்னு பேர். அவங்க போதும் போதும் சொன்னதுனால தண்ணி. அதுக்கப்புறம் அவங்க அது பெரிய வந்து கிணறு மாதிரி கட்டி அந்த கிணத்துல இருந்த பம்பு செட் எடுத்து ஃபுல்லாக உங்களுக்கு மெக்கா ஃபுல்லாக உங்களுக்கு இந்த தண்ணி தான், இந்த ஜம்ஜம் தண்ணி தான் குடிப்பாங்க. இங்கே வந்து புனித பயணம் வர்றவங்க வந்து மெக்காவை ஃபுல்லாக அந்த காபா, அந்த கருப்பா துள்ளி மூடப்பட்ட அந்த இடத்துக்கு காபானா கருவறைன்னு நினச்சிக்கோங்க. அந்த கருவறையை ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. 7 தடவை சுற்றி வருவாங்க. அவங்க 7 தடவை மலை மேலே ஏறி இறங்குனதுனால 7 தடவை சுற்றுவாங்க. 7 தடவை சுற்றும் போதும் அவங்க நினைவுகள் எண்ணங்கள் ஃபுல்லாக அந்த கருவறையை காபாவை சுற்றி தான் அவங்களுக்கு இருக்கும். அந்த காபாவை நினச்சி தான் இருப்பாங்க. காபாவுக்குள்ளே அவங்க சுற்றி அந்த பெரிய பில்டிங்காக இருக்கும். காபாவில் வந்து ஒவ்வொரு மாடியாக இருக்கும். சுற்றி பார்க்குறதுக்கு அந்த காபா நடுவில் இருக்கும். சுற்றி பார்க்குறதுக்கு பெரிய ரவுண்டான மாதிரி வச்சு பெரிய ஒவ்வொரு மாடியிலேருந்து அவங்க பார்க்கலாம். அப்படி வந்து அந்த ஃபஸ்ட்டு என்ட்ராகும்போது, இப்போ கருவறை நான் என்ட்ராகும்போது நம்ம அந்த கருவறையை ஃபஸ்ட்டு அந்த உள்ளே இருக்கிற கருவறையில் என்ன தெய்வத்தை பார்க்கும்போது நம்ம வேண்டுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. குனிஞ்சிக்கிட்டே தான் வரணுமா கருவறை. அந்த வந்து காபாவை தெரியும் போது டக்குன்னு காபாவை பார்க்கணுமா. டக்குன்னு காபாவை பார்த்தா அந்த ஒரு செகண்ட் தற்பர நேரத்தில் அவங்க நினைக்கிறது நிறைவேறும் சொல்லிட்டு இவங்களுக்கு ஐதீகம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாலைவனத்தில் மலைகளுக்கு நடுவே உருவாக்கப்பட்டது தான் மெக்கா. இது கருப்பு துணியால் ஃபுல்லாக மூடி இருப்பாங்க. இந்த கருவறைன்னு நீங்கள் நினச்சிக்க புரிஞ்சுக்கிட்டு அப்படி புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கருவறை சுற்றி 7 தடவை எல்லாரும் வலம் வருவாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு தடவை மெக்கா பயணம் போவாங்க. நம்ம எப்படி வாழ்க்கையில் ஒரு தடவை காசிக்கு போயிட்டு வரோம்னு நினைக்கிறோம், அதே மாதிரி தான் இந்த மெக்காக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒன்றும் இல்லை, 3 உள்ள மெக்காவை திறந்து உள்ளே போனோம்னா அந்த காபாவை திறந்து உள்ளே வந்து என்னென்னா 3 பெரிய வந்து தூண் மாதிரி இருக்கும். ஒரு கல்லால் பளிங்கு கல்லால் ஆக்கப்பட்ட ஒரு மேடைமாக இருக்கும். இவ்வளோ தான் இருக்குங்க. இந்த காபாக்குள்ளே என்ன இருக்குது, இந்த இடத்துல வந்து காபாவை தாண்டி அந்த வெட்ட வெளியில் நீங்கள் இந்த காபாவும் தாண்டி வெளியே போய் நீங்கள் தொழுகை பண்ணலாம். அந்த மாதிரி தொழுகை பண்ணுறதுக்கு பெரிய எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் தொழுகை பண்ணால் 1500 இரவுகள் தொழுகை பண்ணதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நம்பிக்கை. அதனால் அவருடைய திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. அதனால் இங்கே வந்து அவங்க இந்த இடத்துல வந்து தொழுகை பண்ணுவாங்க. இங்கே வந்து முகமது நபி அவருடைய சமாதியும் இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து அவரையும் இவங்க கும்பிடுவாங்க. அவர் இப்ராஹிம், இஸ்மாயில் எல்லாருடைய இதுவும் இங்கே தான் இருக்குது. அதையும் அவங்க வந்து இந்த இடத்துல கும்பிட்றாங்க. அதனால தான் மெக்கா வந்து புனித பயணமாக நினைக்கிறேன். காபாவுக்கு போகணும், காபானா கோயில் நினச்சிக்கோங்க. கோயிலுக்கு போய் போகணும், மெக்காவுக்கு போகணும், மெக்கான்ற ஊரில் காபாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போவாங்க. பச்சை கலர் மசூதி மாதிரி தெரியுது இல்லையா, அதே இடத்துல நீங்கள் தள்ளி வந்தீங்கன்னா காபாவை தாண்டி வெளியே வந்தோம்னா இதுதான் முகமது நபியினுடைய அவருடைய சமாதி சொல்லுவாங்க, தர்கா. இங்கே வந்து எல்லாரும் கும்பிட்டுட்டு போவாங்க. இங்கேயும் வந்து சில பேர் அப்படியே வந்து மனமுறி அழவும் செய்வாங்க. இந்த இடத்துல அவருடைய அடக்கம் பண்ண இடம் அப்படி சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து எல்லாரும் நின்றுக்கிட்டு இங்கே வந்து தொழுகை பண்ணுவாங்க. இந்த இடத்துல சில பேர் வந்து அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அழறவங்களும் இருப்பாங்க. இந்த இடம் முகமது நபியினுடைய, நீங்கள் பார்க்குறது முகமது நபியினுடைய அவருடைய தர்கா இந்த இடம். இப்போ காபாக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அந்த கருப்பு துணியில் மூடி இருக்காங்கல்ல, இந்த காபாக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா பெரிய 3 தூண்கள் இருக்குங்க. ஒரு பெரிய பளிங்கால் ஆகப்பட்ட மேடை இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளே நுழையிறதுக்கு. என்ட்ரன்ஸ் வந்து தங்க கதவால் வேயப்பட்டிருக்கும். எப்போவாதான் அது திறப்பாங்க. விஐபி தரிசனம் மாதிரி தான். இதை உள்ள இந்த 3 தூண்கள் இருக்கும். மரத்தாலான தூண்கள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நடுவில் மேடை வந்து பளிங்காலான மேடை இருக்கும். இதில் ஈசான மூலையில் தான் உள்ளே வந்து ஒரு பெரிய கருங்கல், அவங்க என்ன சொல்கிறாங்க, விண்ணுலகத்தில் வந்து இருந்த கருங்கல் ஒன்று விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
முகமது நபி இந்த காபாவை வந்து கட்டிக்கிட்ட போதே ஒரு தெய்வீக கல் ஒரு இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சாராம். அந்த மாதிரி தெய்வலோகத்திலிருந்து விழப்பட்ட ஒரு கருங்கல், அந்த கல் வந்து வெண்மையான ஒரு கல்லாக வந்து விழுந்திருக்கு. அதை ஈசான மூலையில் வச்சுருப்பாங்க. ஈசான மூலையில் சொல்ல மாட்டாங்க, கிழக்கு பகுதியில் வச்சு தான் இந்த காபாவை எழுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய கல் இது வந்து விழுகும்பொழுது வெள்ளை கலராக இருந்துச்சுன்றாங்க. சில பேர் வந்து சுயம்புலிங்கம் உள்ளே வந்து சுயம்பாக தான் ஒரு கல் இருந்திருக்கு, அதுக்கு மேலே தான் இவங்க காபா கட்டினாங்கன்னுவாங்க. அந்த சுயம்பு கல்லுக்கு சுற்றி தான் வெள்ளியால் மோல்டு பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் இந்த காபாவுக்கு வந்து இந்த கல்லை வந்து முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. இதை வந்து எரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எரிகள் வந்து மேலே இருந்து அல்லாவால் அனுப்பப்பட்ட ஒரு கல் இந்த காபாவில் வந்து பதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கார்னரில், அதாவது ஈசான மூலைய காரணம் கரெக்டாக அந்த இடத்துல வெள்ளி மோல்டு போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம எப்படி வந்து லிங்கத்துக்கு கவசம் போட்டு தங்க கவசம் வெள்ளி கவசம் பண்ணுறோம், அதே மாதிரி தான் இந்த கல். சில பேர் சுயம்பாக இருந்த கல் இங்கே இருந்துச்சுன்றாங்க. நிறைய வரலாறு இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஒரு வந்து தெய்வீகமான ஒரு வந்து ஒரு கல் அப்படின்றதோடு ஒரு சுயம்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கோ. லிங்கன்னு கூட சொல்ல வேணாம், சுயம்பான ஒரு கல் அந்த இடத்துல இருக்குது, தெய்வீகமான ஒரு கல். அந்த கல்லை நம்ம கும்பிட்டுக்குவோம். இந்த செவத்தில் ஃபுல்லாக கருங்கல்ல ஃபுல்லாக எண்ணெய் தடவி பாலிஷ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மேலே தான் தங்க கதவு, அந்த வழியாக தான் உள்ளே போய் பார்க்கணும். எல்லாம் அந்த கதவை எட்டி எட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. கல் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, இது வந்து சுற்றி இருக்கிற கல், இதை ஃபுல்லாக வந்து எண்ணெயால் பளபளன்னு வச்சுருப்பாங்க. நம்ம எப்படி வந்து சிலைகள் பளபளன்னு வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி அந்த எரிகள்லையும் அவங்க ஃபுல்லாக எண்ணெய் போட்டு நல்லா தேய்ப்பாங்க. சுற்றி வந்து 7 முறை சுற்றி வராங்கல்ல அந்த காபா, அந்த கருவறையை சுற்றி வரவங்க வந்து அந்த அந்த கல்லை வந்து அந்த எரிகளில் வந்து தொட்டு கும்பிட்டுட்டு போகிறலாம் முத்தம் கொடுப்பாங்க. முத்தம் கொடுத்து ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. எப்படி திருப்பதியில் ஜரிகின்றாங்களோ அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், எல்லாரும் தள்ளி தள்ளி விடுவார். ஒவ்வொருத்தரும் முத்தம் கொடுத்து டக்கு டக்குன்னு கிளம்புவாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அந்த இடம். வெள்ளியால் மோல்டு செய்யப்பட்டிருக்கும். கரெக்டாக அந்த கார்னர் மட்டும் இருக்கும். உள்ளே வந்து அவங்க பாருங்கள் இப்படி தான் இருக்கும். எவ்வளோ டீப்பாக காட்டுறேன் பாருங்கள். நம்ம அக்கம்மா சுயம்புலிங்க மாதிரியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதை பார்க்கும்போது ஒவ்வொன்றுமே நான் பார்க்கும்போது ஒவ்வொரு இடம் நமக்கு ஞாபகம் வருது. எல்லாம் ஒரே இடம் தான். வந்து நம்ம சேர்ற இடம் கடல் தான், நம்ம ஆறுகள் தான் கிளைகள். அதே மாதிரி தான் பாருங்கள். சுயம்பு லிங்கம் நினச்சிக்கிட்டாலும் சரி, சுயம்பு கல் நினச்சிக்கிட்டாலும் சரி, இது வந்து காபாவில் இருக்கக்கூடிய ஈசான மூலையில் இருக்கக்கூடிய கல். இதுக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு ஜம் கிணறு இருக்குது. ஊருக்கு தேவையான ஊற்று இருக்குது, வற்றாத ஒரு ஊற்று. அதுக்கப்புறம் சுயம்பு கல், சுயம்பு லிங்கமான கல் இருக்கிறது. எண்ணெய் எப்படி தடவுறாங்க பாருங்கள். சுற்றி இதுக்கு வலம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. காசியில் போனால் பெரிய பெரிய சுயம்புலிங்கமாக இருக்கும், உங்களுக்கு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல பெரிய வந்து கருங்கல் வந்து வெண்மையாக இருந்தது. முகமது நபி காலத்தில் வெண்மையாக விண்ணிலிருந்து விழுகப்பட்டது அப்படின்றார் அவர். அதை அப்படியே ஈசான மூலையில் வச்சுட்டு கிழக்கு பகுதியில் வச்சுட்டு அதை மோல்டு பண்ணி அப்படியே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தொட்டு முத்தம் கொடுக்கறதா இதில் முக்கியமான ஹைலைட்டே. மெக்காவுடைய காபாவுடைய ஹைலைட்டே வந்து இந்த பெரிய பிரம்மாண்டமான கல், சுயம்பு லிங்கம், எரிகள் எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். அவங்க மனசை பொறுத்து தான் இது. நான் உங்களுக்கு சொல்லும்பொழுது என்னுடைய விஷனில் என்னுடைய பார்வையில் சொல்லும்பொழுது இது வந்து ஒரு சுயம்பு லிங்கம். அந்த லிங்கத்தை சுற்றி அவங்க ட்ரெடிஷனலால் ஒரு காபா மாதிரி ஒரு கருப்பு துணியில் மூடி வச்சுருக்குறாங்க. இது ஈசான மூலையில் இருக்குது. இந்த துணி பாருங்கள் எப்படி போடுறாங்க. மேலே ஏறிட்டு இருக்கும்போதே அடுத்த துணியை இறக்குவாங்க. அந்த சுவற்றை வந்து அவ்வளோவா காட்ட மாட்டாங்க. ஒன்று ஏறிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு துணி இறக்குவாங்க. அந்த அளவுக்கு இதை பண்ணுவாங்க, தெளிவாக பண்ணுவாங்க. சுவர்கள் தெரியக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஸ்க்ரீனு ஏற்றுறது இறக்குறதே அதுவே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். இதை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த இடத்துல அந்த கருப்பு கலர் கோல்டன் கலரில் வேயப்பட்டு இருக்கும். அது மேலே இருக்கிறத அப்படியே சுருட்டி கொண்டு போவாங்க. கீழே இருக்கிறது எடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்கிறது அப்படியே வந்து விழுகும். இதை மேலே வந்து அத்தனை பேர் இருக்கணும். ஏன்னா அது அவ்வளோ வெயிட், எத்தனையோ வெயிட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். டக்குன்னு அப்படியே அது போட்டு விட்ருவாங்க. ஃபுல்லாக கருங்கல்லால் தானே ஃபுல்லாக கட்டியிருக்காங்க பாருங்கள். நல்லா அழகாக இருக்கும் காபா. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. மலைகளுக்கு நடுவே ஒரு வெள்ளையங்கிரி மலை மாதிரி, ஒரு பர்வத மலை மாதிரி, ஒரு வந்து நமக்கு சதுரகிரி மலை மாதிரி அந்த மாதிரி நினச்சிக்கணும். அந்த ஜம் கிணறு சுயம்பால் உருவாக்கப்பட்ட அந்த சுயம்பு நீர் அப்படின்னு தானாக வரக்கூடிய ஜம் நீர். நம்ம இந்த காபாவால் வந்து கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு அந்த ஜம் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்ராஹிம்னுடைய சமாதி, அதுக்கப்புறம் முகமது நபியுடைய சமாதி, அதே மாதிரி அவர் இஸ்மாயிலுடைய சமாதி எல்லாரையும் நம்ம அங்கே இருந்து தொழுகை பண்ணுவாங்க. இந்த இடத்துல வெளியில் வந்து தொழுகை பண்ணுவாங்க. சுற்றி 7 முறை வலம் வருவாங்க. இது தாங்க நமக்கு இந்த மெக்கா என்ற ஊரில் இருக்கிற காபா என்ற கருவறை, காபா என்ற கோயில், காபா என்ற சுயம்புலிங்கத்தினுடைய வரலாறு. என்னுடைய பார்வையில் நான் சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு பார்வை ஏதாவது
தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த காபாவை சுற்றி எப்படி இருக்குது பாருங்கள். இது மேலே இருந்தும் பார்க்கலாம், மேலேருந்து நடுவில் வந்து காபாவை பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த இடம். நீங்கள் வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம், உள்ளுக்குள்ளேயே வந்து பார்க்கலாம். இங்கே இவ்வளோ ஆடைகள் பாருங்கள், வெள்ளை வெளியேன்னா ஒயிட்டர். நம்ம எப்படி வந்து வெண்ணிறை ஆடை சிவானந்தா அவருடைய வழியில் வரவங்க வெண்மை தான் போட்டிருப்பாங்க. வெண்ணிலே வந்து மேலே துண்டு மாதிரி போட்டிருப்பாங்க, இடுப்பில் வேஷ்டி மாதிரி கட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே வரவங்க ஃபுல்லாக வெண்மை நிறத்தாலான ஆடை தான் உடுத்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாமே இனமெல்லாம் ஒன்று தான். நமக்கு வேறு வேறு மதம் நம்ம நினச்சிக்காமல் எல்லாம் மனத்தால் எல்லாம் ஒரே இனம் அப்படின்னு நினச்சி நம்ம சேர்கிற இடமும் கடல் தான். அதையும் நம்ம கும்பிட்டுக்குவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி கொடை மாதிரி விரித்து இந்த இடமே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த வெட்ட வெளியில் தொழுறது வந்து 1500 இரவுகள் தொழுவதனுடைய பலன் இந்த ஒரு நாளில் வந்து இங்கே தொழுவதன் மூலமாக நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அருமையான இந்த இடம், ரொம்ப சுத்தமாக வச்சுப்பாங்க. உடனே டக்குன்னு எல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல. இந்த அருமையான இடம் மெக்காவுக்கு போனால் இந்த இடத்துல கண்டிப்பாக எல்லாம் தொழுதுட்டு தான் வருவாங்க. அவ்வளோ அருமையான ஒரு இடம். இங்கே இருக்க ஒரு எக்ஸிபிஷனில் பாருங்கள், இது 32 ஆண்டுகள் செலவழித்து குரானை வந்து எம்ப்ராய்டில் வந்து செய்த பெண் துணியில் எம்ப்ராய்டு பண்ணியிருக்காங்க. இது சங்கிலி தையல். ஏற்கனவே அந்த லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு அழகாக சங்கிலி தையல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த குரான். இந்த லெட்டர்ஸு இவங்களுடைய உருது லெட்டர்ஸ் வந்து அதை அழகாக சங்கிலி தையலில் க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்க, சங்கிலி தையலில் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெட்டர்ஸும் அதுக்கு மேட்சிங் வருது பாரு. அவங்க யோசித்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இதை பண்ணலாம், நம்ம வந்து எம்ப்ராய்டிங் சங்கிலி தையல் போட்டு நம்ம வந்து இந்த குரானை எழுதலாம் அவனுக்கு வந்துருக்கு பாருங்கள். 32 ஆண்டுகள், சும்மா 1-2 கிடையாது, 32 ஆண்டுகளாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எம்ப்ராய்டிங் பண்ணி இந்த குரான் இந்த புக்கை வந்து நூலை வச்சுருக்கிறாங்க. இது வந்து பார்க்கும்போதே அந்த அம்மாவுடைய உழைப்பு, அவங்க வந்து அல்லா மேலே வச்சுருந்த ஒரு நம்பிக்கை, அவங்களுடைய சரணாகதி எல்லாமே தெரியும், லேசு கிடையாதுங்க. அதே மாதிரி சவுதியில் வந்து காலையில் இந்த ரம்ஜான் அன்னைக்கு எப்படி எழுப்புவாங்க தெரியுமா? இந்த மாதிரி மெக்காவில் உங்களுக்கு காலையில் தண்டோரை போட்டு அழகாக வந்து எழுப்பிவிடுவாங்கன்னா தொழுகைக்கு. பார்த்தீங்களா? இதனுடைய நம்முடைய மத தலைவர் மதுரை ஆதீனை வந்து எவ்வளோ அழகாக வந்து இந்த மசூதியில் ஓதுற அந்த வந்து வாசகத்தை சொல்லி விளக்கம் சொல்கிறார். பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லத்தீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின். ஆமீன் 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 என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் என்ன பொருள் தெரியுமா? இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்ன அர்த்தம்? எல்லாம் வல்ல இறைவா, உன்னையே வணங்குகிறேன், உன்னுடைய உதவியே கோருகிறேன், உன்னுடைய அருளையே நாடுகிறேன்னு பொருள். அது மாத்திரம் இல்ல, அவர் தன்னை கடவுள்னு சொல்லல, தான் இறை தூதர்னு சொன்னார். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். நம்ம இன்றைக்கி ரம்ஜான் அதுவுமா நம்ம இந்த சுயம்பு கல் எரிகளில் நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். காபாக்குள்ளே இருக்க அதிசய கிணறுக்கு கிழக்கு மூலையில் இருக்கிற ஈசானிய இந்த சுயம்பு கல்லோ, அதாவது எப்படி எடுத்துட்டாலும் சரி சுயம்பு லிங்கம் சுயம்பு கல் நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஜம் கிணறு தரிசனம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து முகமது நபியினுடைய அவருடைய சமாதியான இடத்தையும் தரிசனம் பண்ணியிருக்கோம். இந்த காபாவுடைய சுற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோ அருமையாக இன்றைக்கி நம்ம இந்த பதிவை பாட்டிருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவு போடுறதுக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.